कार्यपूर्णं स्तम्भेवकारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये पदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतश्चैत्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो ददेहि सिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषत्कां गुणसम्पदां शरणं भवदीदानां चरवं श्रीरङ्गे जयदीं पुनः करुणया पुष्पाभिप्रेषितम् यादृष्टे नरसिंहकार्यमुनिपादाम्यैर्दिरस्तां दीक्षान्ति दयादिभिः भान्तं बुधाग्रेषं श्रीमद्रङ्गधरार्यो निपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसर्षिगुणा संयमेन्द्रेण दृष्टं यथात् नरहरिचरयोगिने प्रसादात् प्राच्यं श्रीरङ्गकार्यभवयतिपतेः प्राप्तलक्ष्मीं संवास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं श्रीरङ्गनाथजडवोपेन्द्रदुष्टं लक्ष्मीसंवसरितुमणिपात्रं श्रीरङ्गवेदोराषडावभृत्यं वेदान्तदेन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मदात्रं नलयसञ्जिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्याश्रीर्सिंहेर्कजलरिभोः आत्मक्षुब्धं वेदान्ते वामदूतस्वामिदर्शनरङ्गभूमेन वाच्य नारायणार्यं व्याख्यातं श्रीमद्रङ्गजटारितं श्रीमद्वीररघुत्महादेवं श्रीमद्वेदवदं सदेवेदेः पाददीक्षास्पदं सेवे रङ्गधुरीणदानवदं श्रीमद्रङ्गजटारि योगिजननिष्पात्परक्षापुरं श्रीमद्रङ्गजटारिपुरात् सप्ताहमान्तद्वयं वीर्षाडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महत्त्वं सदं वन्दे वत्सैपूर्णं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेन्द्रगणात्कलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं मुदाभ्यं नारायणाथे विदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति आश्रयामः श्रीवत्सचिन्दमिश्रेभ्यः नमो मुक्तिमदीमहे यदुक्तत्वयि कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् எல்லே இளங்கிலே இன்னும் உறங்குதையோ இல்லென்று விண்ணங்கமே போதிருக்கின்றேன் வல்லேயின் கட்டுரைகள் வந்தே கண்டேயும் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நம்முடையதானாய் வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடவே எல்லோரும் எல்லானை கொண்டானை மாற்றேக்க வல்லானை மானினை பாடையிலோரும் பாவாய் ரொம்ப ஆச்சரியமான இருக்கணும். பாகவத லட்சணத்தை சொல்லக்கூடியதான பாசுரம். ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்துல வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 78வது ஸ்லோகம் यत्किञ्चित् उज्ज्वलमिदं यद्वाक्ययाहुः सौन्दर्यसिद्धिः यन्महिमांसदेशः ताम्नैव यां श्रियंसन्ति यदीयधाम त्वाम् आमनन्ते यदमानसिद्धिः அப்படின்னு இதுலேருந்து ஆரம்பிச்சு 3 ஸ்லோகங்கள் 78, 79 என்பது இந்த 3 ஸ்லோகங்களும் ஒரு புலகம் ஒரு 3 சென்று ஒரு அமைப்பு. இதுல பிராட்டியை பற்றி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. பிராட்டியினுடைய பெருமையை சதுஸ்லோகி மூலியமாகவும்
கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்து மூலியமாகும். சுவாமி தேசியன் ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி இவர்கள் மூலம் பிராட்டியினுடைய பெருமையும் அதைத்தான் விஷ்ணு புராணத்துல எல்லாத்திலும் பிராட்டினுடைய பெருமையை பறக்க சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் எம்பெருமானை விட்டு ஒரு காலம் பிரியாதவள் கோல திருமாவோடு உன்னை அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாரம் பண்ணார். ஒன்றுடைய ஆள் திருமணம் நீயே வேண்டாம், இப்ப கண்டசத்தில் கண்டு விழுந்தேன் அப்படின்லாம் ஆக இந்த பிராட்டி நாமெல்லாம் சரணாதி பண்ணுவதற்கு புருஷகாரியா பூஜையாக இருந்து நம்ம சரணாதியை பூர்த்தி பண்ணி தரா. ஆக லக்ஷ்மியுடைய கடாட்சம் நமக்கு எப்பவுமே அவசியம். அப்படிப்பட்ட லக்ஷ்மியுடைய பிரபாவத்தை சொல்ற உஜ்வலமிதம் இது வாக்கியாவு சௌந்தர்யம் ரித்திரிதியன் மகிமாம்சலேசா நாம்னேவயாம் ஸ்ரீமுஷந்தி யதீய தாம துமாமணந்தி யதமான சித்தி. பகவான் பகவத் சத்தம் இல்லாட்டா கூட இந்த பகவானை பத்தி தான் ஸ்தோத்திரம் பண்ற. அதனால பகவானை பத்தி சொல்றேன், பகவானை குறிச்சு சொல்றேன். உஜ்வலம், உஜ்வலம்னா மேல் நோக்கி பிரகாசமா இருக்கு. இப்படி மிக்க ஒளிர்மதாய் உள்ள கிஞ்சித் இதம் உலகத்துல எந்த ஒரு பொருளும் எது பாக்கியா யாதொரு ஸ்ரீதேவியின் பெயரான திரு என்பதால் அதான் திருவிளக்குன்னு சொல்லுவோம். பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பதங்களுக்கெல்லாம் திருசப்தம் உண்டு. இப்போ ஸ்ரீபெரும்புதூர்னு இருக்கு, ஏன் பெரும்புதூர்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா நம் சம்பிரதாயத்துக்கு மிகவும் ஸ்தாபராக இருந்த பாஷிகாரரை ஈண்டெடுத்த பூமி, அதனால ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மகிழான். ஸ்ரீரங்கம் பிராட்டியை தன்னிடத்திலே உடையவன், பெரிய பிராட்டி உடையவன். அதே மாதிரி திருவள்ளூர் செல்வம் ஊர் அப்படின்னால எல்லாமே பிராட்டி சம்பந்தம் உடையது. அந்த திருவிழ சப்தமே இருக்கு. ஆக உலகத்துல எதுவும் பிரகாசமா இருக்கிற வஸ்துக்கள் எதுவோ எத்கிஞ்சிதம் உலகத்துல எந்த ஒரு பொருளும் எதுபாக்கியா ஸ்ரீ தேவியின் பெயரான திரு என்பதால் அவு வழங்குகிறார்களோ. முதலாவது சொல்லிட்டு துவயம் வளைந்த திறப்பு. ஆக பிராட்டி சம்பந்தத்தை பெற்ற ஊருக்கெல்லாம் மங்களம் நிறைந்தது, செல்வம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லோகத்துல எது அழகா இருக்கோ, கிஞ்சித்து இளம் சௌந்தர்யம், உலகில் அழகு என்பது ரொம்ப அழகா இருக்கு அந்த வஸ்து அப்படின்னா என்ன மங்களகரமா இருக்கு, என்ன அழகா இருக்கு பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ரித்தி அழகு மட்டுமல்ல, செல்வம், செல்வம் நிறைந்ததா இருக்கு. எங்கெங்க அழகு இருக்கோ, எங்கெங்க செல்வம் இருக்கோ, எங்கெங்க பிரசித்தியான கஷேத்திரமா இருக்கோ அவங்க எல்லாம் பிராட்டியினுடைய பெயராலே விளங்குகிறது. என் மகிமாம்ச லேசா இவெல்லாம் லக்ஷ்மியின் கடாட்சத்தின் ஒரு சிறு பகுதி. அந்த லக்ஷ்மியோட கடாட்சத்துல ஒரு அம்சத்தை பெற்று இவங்கெல்லாம் விளங்குகிறது. யாம் எந்த மங்கள தேவியை நாம்னா ஏவ, இதுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை யாரு அப்படின்னா அவளதான் ஸ்ரீன்னு சொல்றோம். நாம்னா ஏவ என்ன பெயர்? ஸ்ரீயம்
ஸ்ரீ என்பதாய் உஷர்த்தி சொல்கிறார்களோ, ஆக ஒரு திவ்ய தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு அழகுள்ள வசுவா இருந்தாலும் சரி, இல்லை செல்வம் நிறைந்ததா இருந்தாலும் சரி, இவை எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா பிராட்டியினுடைய கடாட்சத்தினுடைய விசேஷம். அது லவலேசம். அப்படிப்பட்ட பிராட்டிய பெருமைய பறக்க மகான்கள்லாம் பல பிரமாணங்கள் கொண்டு சொல்றார். அப்படிப்பட்ட துவாம் தேவரீரை எதியதாம எந்த பிராட்டிக்கு இருப்பிடமாக ஆமணத்தை சொல்கிறார்களோ, எதமா எந்த ஜெகன்மானாவானவள் எதமான சித்திகி யோகிகளின் சித்தியாக இருக்கிறாளோ, அதாவது மோட்சலட்சுமியாக இருக்கிறாளோ, தாம் துவாம் ச அந்த பிராட்டியையும் தேவரையும் பரிசரையும் நான் அடிமை செய்ய வேண்டும். கேவலம் எம்பெருமானுக்கு மட்டும் அடிமை இல்லை, கைங்கரியம் இல்லை, பிராட்டோட கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும். போக ஆசிரியன வேலை போக வேலையில் ரெண்டு உண்டு. ஆசிரியன வேலையில போகன்றது கைங்கரியம் பண்ணி அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது போகம்தான். ஆனா இங்க போக வேலை யாருன்னு சொல்றது, போகத்துல பிராட்டி பெரும்பாலும் ஏகாந்தமா இருக்காளே, அந்த சமயத்துல நான் ஒண்ணும் பண்ண வேண்டியது. எப்படி லக்ஷ்மண் குத்து விளக்காக மாறி இருந்தானோ அந்த மாதிரி திவ்ய தம்பதிகள் ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கைங்கரியத்துக்கு அந்த காரியம் கிடையாது. அதே சமயத்துல நாம் ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ற சமயத்துல அவ ரெண்டு பேருக்கும் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை அனுபவிக்கும் போது ரெண்டு பேருக்குமே சேர்த்து அனுபவிக்கணும். ஆசிரிய வேலையில் போல பிராட்டியோட இருந்துட்டு பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேதத்துல ஆவரணத்தை விதன்வானா குர்வானா சேரமாத்மனா பாசாகும் சிவமகாபஷா அன்னபவானேஷு சர்வதா ததோ மே ஸ்ரீயமாவஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் பிராட்டியுடைய அருளால தான் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு இந்த சுத்தி சொல்றது. எம்பெருமானும் கீதையில விபூதிவத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் தேவா அவகச்சத்வம் மம தேஜவம்ச சம்பவம் அப்படின்னு அங்கேயும் பெருமாள் பிராட்டியுடைய சம்பந்தத்தால்தான் எல்லாம் அப்படியே சாய்கிறது. விஷ்ணு புராணத்திலையும் இந்திரன் ஸ்தோத்திரம், இந்திரன் அதாவது சமுத்திரமனமா இந்திரனுக்கு பதவி போய் அவன் இந்திர பதவியை இழக்கிறான். அப்புறம் தன்னுடைய மனைவிமார்களோட போய் பெருமாளுக்கு சரணாதி பண்ணிட்டு எப்படியாவது அவனே ஆட்ட சமயம் வரும்போது அவனுக்கு விவகாரம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த இந்திரனுக்கே ஒரு ஐடியா கொடுக்குறார், அந்த யோசனை தர, உன்னுடைய விரோதத்தை அசுரர்களுக்கு இப்ப காட்டக்கூடாது, நீ அவளோட மித்திரபாவம் பண்ணிட்டு அவளை என்ன உங்களால சமுத்திர மதம் பண்ண முடியாது, அவரோட கூட்டுதான் பண்ணணும். ஆனா நீங்க கூட்டா வரமாட்டாவா, ஏன் வரமாட்டா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரசித்தி உண்டு. அதாவது வேலை ஆகணும், காரியம் ஆகணும்னா தான்
என் காலிலே வந்து விழுவுங்க. அதே மாதிரி அவன் புரிஞ்சுட்டு இருக்கான் அசுரர்களும். உங்க காரியத்தாக நீங்க எது வேணா பண்ணுவோங்கிறது அவனுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதான் சமுதிரத்தை மாதிரி பண்ணா அதுல அமிர்தம் வரும். அமிர்தத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் தரேன். அதை சாப்பிட்டா உங்களுக்கு இந்த சாகுன்றதே இருக்காது. நீங்களும் எங்களை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் இந்திரன் கிட்ட சொல்லிட்டு இந்திரன் அப்புறம் அவங்க மேல தோல் கை போட்டுட்டு உனக்கு நான் பங்கு தரேன் வா அப்படின்னா சொல்லி அவனை அசுரர்களை சம்மதிக்க வச்சான். சமுத்திர மதனத்து இதெல்லாம் பெருமாளே எல்லாம் என்ன பண்ற. ஆக உடனே சமுத்திர மதனம் ஆச்சு. பிராட்டியும் சமுத்திரத்திலிருந்து ஆவிர்வகிச்சா. அப்போ ஸ்தோத்திரம் பண்றான் இந்திரன். தும் சித்தி தும் சதா ஸ்வாஹா அப்படின்னு பிராட்டியினுடைய கடாட்சம் பெறாத போது இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ அவருடைய கடாட்சம் பெறவும் செழிப்பா இருக்கு அப்படின்னு அங்க ஸ்தோத்திரம் பண்றான். சுவாமி ஆள வந்தாலும் அதுதான் நஷ்டப்படாது சம்பிரத்தியாத்தோதே சாய்கள். அப்போ இது சொல்றான், त्वयादेवी परित्यक्तं सकलं भुवनत्रयं श्रेष्ठ प्रायमवत् त्वयि इदानीं समेधितं. परित्यक्तं सकलं भुवनत्रयं, இந்த 3 லோகத்தை இழந்தேன் ஒரு அனுகிரகம் இல்லாதனால. எல்லாம் இழந்தவன வினஷ்ட பிராயம் அபவத், எல்லாம் இழந்தவன கை தொய்யி இதானே சமயம் இப்போ ஒன்று நடுவுதான் எல்லாம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க ரித்ரதி என் மகிமா அம்சலேஷா அப்படின்னு இந்த பதத்தினால சாதிக்கிறேன். கடாட்ச செல்வம், ஒருத்தருக்கு செல்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. சுவாமி பாஷ்யக்காரரும் வேதாந்த சங்கிரகத்துல அனவதிகா மகிமா மகிஷி அப்படிலாம் சாதிக்கிறார். எல்லை இல்லாத பெருமை உடையவள், லோகத்துல அழகான பொருட்கள் அப்படின்னா அதெல்லாம் லட்சுமிகரமா உள்ளது அப்படிதான் சொல்லுவான். இதர தேவதைகளை சொல்ல மாட்டான். வெய்யச்சே பூதேவி சொல்லுவான். ஆனா வாழ்த்துட்டே லட்சுமி கடாட்சா இது மகாலட்சுமியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதனால நல்ல சுகமான வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் லட்சுமியுடைய திருநாமம். அபசப்தங்கள்லாம் சொல்றதுக்கு இதர தேவதைகள் தான். அதனால பிராட்டி திருநாமத்தை சொல்லி யாரும் வெய்ய மாட்டாங்க. இது ஸ்ரீஸ்தவத்துல ஆழ்வான் ஐஸ்வர்யம் சௌந்தர்ய லாவண்யோ ரூபம் எச்சகி மங்களம் கேபியல் லோகே சதிச்சித்ததே தத் சர்வம் ததீனமேவ யததா ஷீரித்யபேதேனவா யத்வா ஸ்ரீமதி திரேண வந்தா தேவி புதாமஸ்தே அப்படின்னு அங்கே சாதிச்சிருக்கேன். அதாவது லோகத்துல ஒரு இருக்கிற ஜனங்கள்ல சில பேர் கொஞ்சம் பேர் போக உள்ளவர்களாக இருப்பார். செல்வத்தினாலேயோ வித்தையினாலேயோ இல்லை வேற சில அம்சங்கள்னாலேயோ பிரசித்தியா இருப்பார். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுவும் பிராட்டியுடைய அனுகிரகம் தான். லோகத்துல எல்லா வஸ்துக்களும் அழகா இருக்க, சில வஸ்துக்கள் பார்க்கறதே ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்தா இந்த மாதிரிதான் நமக்கு இல்லையே கொடுத்தோம். அந்த மாதிரி அழகு வரத்துக்கு என்ன காரணம்? அதுவும் பிராட்டியுடைய அனுகிரகம் தான்.
ஒருத்தனுக்கு சில நன்மைகள்லாம் ஏற்படுறது, அதுவும் பிராட்டி நடக்கிறது. ஆக இப்படி ஒருத்தனுக்கு பெருமை செய்வதோ, ஒருத்தனுக்கு அழகு ஏற்படுறதோ, ஒருத்தனுக்கு செல்வம் ஏற்படுறதோ, இல்லை ஒருத்தன் எப்பவுமே நல்ல வார்த்தைகளே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னா இதெல்லாம் பிராட்டிகள் அனுபவத்தால் தான் ஏற்படுதுன்னு கேட்கலாம். அதான் எதிலும் சௌந்தரிய லாபண்டியோ, அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த உறுப்புல அழகுகள் ஏற்படுறது, உடல் அழகு, உறுப்புல அழகு, மொத்தத்துல அழகு, இவைகள்லாம் அவளுடைய பிராட்டியுடைய அனுபவத்தினால்தான் அதுக்கு சாய்ச்சிருக்கேன். ஆக அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு 6 வகையான அர்த்தமும் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் திருப்பி இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா ஸ்ரீ பிராட்டியுடைய பெருமையை சொல்றேன். அதனால ஆழ்வார் ஏறு திருவுடையான்னு சொல்ற, ஏறு திருவுடையான், அதாவது திருமாலினுடைய நம்பியை சொல்லிட்டு ஏறு திருவுடையான்னு சொல்றான். அதன் மேல் மங்கை உரைமார்பன்னு சொல்றது. அதான் இதெல்லாம் கொண்டு பிராட்டியுடைய பெருமையினால எம்பெருமானுக்கும் பெருமை ஏற்படுறது. காச்சா அந்யா சுவாமிதேவி சர்வ யஜ்ஞமயம் வபு அத்தியாஸ்தே தேவதேவஸ்தே யோகி சிந்தம் கதாமிருதா அப்படின்னு எம்பெருமானுக்கே இந்த பெருமைகள்லாம் பிராட்டியால் ஏற்படுதுன்னு சொல்றாரு. அதுதான் இங்க எதிய எதமான சித்திகின்ற பதத்தினால இங்க மோட்சம் ஓடும். அதாவது எதிய தாமத்வாம் ஆமணந்தி அப்படின்னு சொல்ற, எதியத்துவம் ஆமணந்தின்னு சொன்னதால இங்க ரித்தி ரித்தி மகிமாம் சிலேசா ரித்தி சொல்ற, ரித்தின்னு செல்வம். அந்த செல்வம் எங்க? இகலோகத்துல, இந்த லோகத்துல. சொர்க்கம் எங்க? அதுவும் இந்த லோகத்துல தான். ஏன்னா அதுவும் அழியக்கூடிய லோகம் தானே. ஆக சொர்க்கம், செல்வங்கள் இவைகள்லாம் கூட இந்த பலன்கள்லாம், இதெல்லாம் இந்த லோகத்துல பிறக்கக்கூடிய பலன்கள். இவைகள்லாம் கூட பிராட்டியர்களால் பெறப்படுகிறது. அதே மோட்சம் இருக்கே, அதுவும் அவளால் தான் பிறகு. அதாவது இங்க ரெண்டுத்தையும் சொல்ற, எதிமாம் எதிய தாம, எதிய தாமன் சொன்னால ஆவணத்தி இந்த உலகத்திலையும் சொர்க்காதிகளிலும் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் விராட்டின் அருளால் தான் கிடைக்கிறது. எதிய தாம துவாம் ஆமணத்தி என்ற பதத்தால் சொல்ற. கடைசியில எதமான சித்திகின்ற பதத்தினால மோட்சமும் இவருடைய அனுகிரகத்தால் தான் பெற முடியும், பெறப்படுகிறது அப்படின்னு சொல்ற. பல வச்சனங்கள், அதாவது ஒரு இடத்துல இருந்து இல்லை, பல இடத்துல இருந்து வச்சனங்கள், பிரமாண வச்சனங்கள் எடுக்கிற. ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்த பலதாயினி, இது ஏற்கனவே கேள்விப்படுவோம். எல்லாம் விஷ்ணு புராணாது, இல்லை ஜிதேந்திர ஸ்தோத்திரம், இல்லை சங்கீத சாத்து சங்கீத, இந்த மாதிரி பல சங்கீதத்திலிருந்து சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணி விமுக்த பலதாயினி, மோட்சம் கொடுக்குறாங்க கூட இவள் தான் கொடுக்குறா. சம்சாரார்ணவதாரிணி, இந்த சம்சாரத்தை கலக்கிறதுக்கு பொருளாதார இவள் தான். சர்வார்த்தி சமுத்திர பரிசோஷினி, பவபங்க அபகாரினி, அதாவது சம்சாரம் சமுத்திரத்தை மற்ற செய்கிறோம். இந்த பவபங்க ஹாரினி, இந்த சம்சார சமுத்திரத்தை அதனால் உண்டான பாபத்தை போக்கக்கூடியவன். பரநிர்வாண தாயினி, அதாவது கஷ்டத்தை போக்கக்கூடியவன்.
அமிர்தாவகா அமிர்தம் போன்றவள், விமுக்திதாயினி, பக்திகம்யா சம்சாரதாயினி, அலங்கா அலங்கா அகலங்கா அமிர்ததாரா அப்படின்ற வசனங்களால இவளெல்லாம் அமிர்ததாரா, இதெல்லாம் மோட்சம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் இவளே தான் சொல்றது. அதனால பாஷ்டிக்காரரும் எம்பெருமானும் இராஜ்யம் ஒருமித்த கருத்து உடையவர்கள், அவன் 2 பேருமே சேர்ந்துதான் மோட்சத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு ஸ்ரீ பகவத்குண தர்ப்பணம், ஸ்ரீ சூக்த பாஷ்யம், சவிஸ்கிருத பாஷ்யம், ஸ்தோத்திர பாஷ்யம் இவைகள்லாம் சொல்றது. அதனால்தான் கீதையில சொல்லிட்டு கண்ணன் அகத்தால் சர்வாவேத்தியோ மோட்ச இஸ்லாமின்னு சொல்றேன். இது பகவானே நேர சாட்சாத சொல்றேன். அதாவது மோட்சத்தை எல்லா பாவனையும் குறைப்பேன் அப்படின்னு சொல்றேன். வேரி மாறாத பூமியை இருப்பால் மேய்த்திருக்குமே அப்படின்னு பிராட்டி விஷயமாக ஆழ்வார் வழி செய்தார். ஆக பிராட்டி பெருமாள் அன்பாற்றாலேயே எல்லா பாவத்தையும் போக்குகிறேன்னு சொன்னார். பிராட்டியான வேண்டும் வேரி மாறாத பூமி இருப்பால் விளைவிப்பாள். அதாவது வேறியது ஒரு விதமான வாசனை. சாத்துவ சங்கீதம் ஒரு சங்கீதம். அதுல யாமாலம்ப சுகேனம் நிஸ்தரன் தச்சேனேவ வெச்சான பத்தாயனாக அப்படின்னு சொல்கிறது. நாம் இந்த சம்சாரத்தை சமுதிரத்தை தாண்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிப்பு வரும். அப்படி அது 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 எது அப்படின்னு சொன்னா அதுதான் எம்பெருமான் திருவடி. அது நமக்கு கிடைக்கிறமே எப்பவுமே. நிஸ்தரன் அச்சரேனேவ வெச்சான சராயனா, அப்படிப்பட்ட திருவடியில் தான் எல்லாரும் பக்தி செலுத்துறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆக எம்பெருமான போலே சர்வவிதமான ஐஸ்வர்யமும் இவங்களுக்கு உண்டு அப்படின்றத பல பிரமாணங்கள் சொல்லு. நானோ வித்தியதை பரம் அப்படின்னு ஒரு மதத்தாரு விஸ்வநாத அம்பா ஜெகத்யாப்தம் சராச்சரம் எல்லா லோகத்தையும் நீங்க ஸ்தாபிச்சுட்டு இருக்கு. சௌமியா சௌமிய ஜெகத் பூமி தேவி, இந்த லோகத்துக்கெல்லாம் நீயும் சகல சௌகத்தியாதி குணங்களோட கூட பெருமாளோட போய் நீயும் நகர பூரிதம் ஆக்கிரமிய சர்வாம்சு எதா செய்வோகி திஷ்டத்தையம் தேவமனோ விஜிதாட்சி சதாஸ்தினாம் சௌமரே எல்லா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் விஜோத்தமஹா அப்படின்னு இந்த மாதிரி பல வசனங்கள் எம்பெருமாளை போலவே சர்வவிதமான ஐஸ்வர்யமும் இவளுக்கு உண்டு அப்படின்னு இது இப்ப சொன்ன பிரமாணங்கள்லாம் சொல்லுது. இதெல்லாம் திருவள்ளுவத்தை கொண்டுதான் எதமான செய்தி அப்படின்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் பிராட்டி அப்படின்றத சொல்ல சுவாமி தேசியன் இந்த விஷயத்த நியாய தத்துவ அதான் தத்துவ சித்தாந்த நியாய சித்தாந்தாதிகள் சாய்கிறார். அடுத்ததாக யாவே பந்தன் யாந்தரிதிதேதி ஜெகதுன்மதனோத்யதோ
யாஜ பிரதிக்ஷணம் அபூர்வரசானு பாவே பவந்தம் பாவே பவந்த் அபிநந்தயதே சதைவா. அதாவது பெருமாள் விஷ்ணுவா அவதரித்த போது பிராட்டியானவர் திருக்கடல்ல கடல்ல போய் புகுந்தான், கடல்ல அவதரித்தான். பெருமாள் விஷ்ணுவா அவதரிக்கும் போது பிராட்டி சமுத்திர தனையலா அவதரித்தார். சுவாமி தேசிகன்னு ஆளவர் பேரை சாதிச்சிருக்கேன். இந்த சமுத்திர மதனம் எதுக்காக அப்படின்னா இந்த பிராட்டி அடைவதற்காக தான் இந்த சமுத்திர மதனமே. அதாவது வாயு அஸ்மா உபாமந்தத்து பிணிஷ்டிஸ்மா குணன்னமா கேசி விஷஸ்ய பாத்திரேன அந்நத் ருத்ரேன பிபத்ஸா அப்படின்னு பிராட்டியினுடைய அவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதுல எம்பெருமான் பண்ண காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேதமாகிற கடலை கடந்து அசுரர்களை தொலைச்சு அதுல வந்த விஷத்தை ருத்ரனை சாப்பிட முடியாது பண்ண பெருமாள். ஏன் மீதி பேர் சாப்பிட சொல்லாம இல்லையோ, இதெல்லாம் தான் பெருமாள் பண்ண காரியம். அந்த அது வந்த விஷத்தை ருத்ரனை சாப்பிட முடியாது பண்ண. அதான் சொல்ற கேஷி விஷஸ்ய பாத்திரேன எத் ருத்ரேன அபிபத் சஹா. ருத்ரனால சாப்பிட முடியா பண்ண பெருமாள். ஆக இந்த சமுத்திர மதனமானது யோகக்ஷேமத்துக்காகவும் தேவர்கள் வாழ்வதற்காகவும் பண்ண காரியம் இல்லை. அதாவது இன்னமுதமான பெண்ணமுதை பெறுவதற்காக அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல காமிக்கப்படுறது. அதனால கீழே இந்த ஆழ்வானே சாய்கிறார். அதாவது இந்த மாவலி கிட்ட போய் வாமனாக அவதாரம் பண்ணி போய் யாச்சிச்சான். அந்த மாவலி கிட்ட போய் ஒரு இவன் எப்பேற்பட்டவன், இவன் போய் ஒரு யாத்திரத்துக்கு போலாமா, எதுக்காக, அதுவும் இந்திரனை காப்பாத்துறதுக்கா யாத்திரத்துக்கு போறாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ண பெருமாள்? ஆக இந்த பிராட்டியுடைய விபூதி இருக்கே, இது மொத்தத்தையும் மாவலி வச்சிருந்தான். அவன்கிட்ட இருந்து குடும்பத்துக்காக தான் பண்ணார். அதனால அவன் கர்வம் பிடிச்சிருந்தான். அதனால அவனை கர்வத்தை அடக்கி இவைகள்லாம் பிராட்டியினுடைய சொத்துக்கள் அப்படின்னு அதை பண்ணார் பெருமாள். அது மட்டும் இல்ல, ராமாவதாரத்துல சீதை ராவணனால கடத்தி அழைச்சு போயிட்டான். அப்போ பெருமாள் புலம்புற
சீதையை காணாது போய் கோவல் சதேவ கந்தர்வ மனுஷ பன்னகம் ஜெகத் சமஸ்தம் பரிவர்த்தையாமியம். இந்த தேவர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, எல்லாத்தையும் இந்த ஜெகத்து எல்லாத்தையும் தலைக்கா மாத்திர. எல்லாத்தையும் சாகரம் சோசியலிஸ்ட் கடலுக்கு எப்பவுமே ஒற்று நிலையே கிடையாது. அந்த அந்த சமுத்திரத்தையும் நான் ஒற்றுமுடியா பண்றேன் அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து பெருமாளுக்கு. ஆனா அப்புறம் பெருமாள் கொஞ்சம் சாத்தமாயிட்டார். சுவாமி தேசிகன் இவள் அந்தர்ஹிதான்னு சொல்லப்படுது. அதாவது பிராட்டி ஏன் சமுத்திரத்துல போய் மறைஞ்சதா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரஸ்பர விஸ்லேஷ பிரசங்க ரகிதையோரேவ லக்ஷ்மி தத் வல்லபயோகோ விஸ்லேஷ விஸ்லேஷ நயேன புனः प्राप्ति उच्यते ससंकल्प नियता च स्वतंत्र लीला न பரியோகம் அருகதி அப்படின்னு ஸ்தோத்திரத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது சுவாமி தேசிகன். பிராட்டியின் இடத்துல பெருமாள் ரொம்ப வியாமோகம் கொண்டான். அந்த வியாமோகத்தினுடைய ஒரு செயல் தான் இந்த லோகத்தெல்லாம் நான் பிராட்டியினுடைய அழகில் ஈடுபட்டு அது மேல ரொம்ப ஆசை கொண்டான். அந்த ஆசை உள்ள வஸ்து காணணும்னாக்க லோகத்துல சாதாரணமா எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா, வெறுப்பு வரும், கோபம் வரும், என்ன பண்றதுன்னு தன் நிலையே எழுந்துருவான். அந்த மாதிரி பகவானும் அந்த சதேவ கந்தர்வ மனுஷ பண்டகம் ஜெகத் சமஸ்தம் பரிவர்த்தையாமைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா பெருமாளோட அவனுக்கு இருக்கிற ஒரு பராக்கிரமத்துக்கு ராவணனை ஒரு நிமிஷம் அடிச்சு போட்டு தூக்கி போக முடியாதுன்னா, இருந்தாலும் லோகத்துல மனுஷாலாம் தான் ஆசைப்பட்ட வஸ்து பிரிஞ்சுன்னா எப்படி இருப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம லோகத்தை தெரியப்படுத்துறதுதான் பெருமாள் அப்படி இருந்த அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஆக அதனால அத ராமனை பத்தி சொல்லச்சு மாரீச்சன் சொல்றான், அப்புறமே மீத்தேஜோ எசுதா ஜனகாத்மஜா. அவனுடைய பராக்கிரம் எப்படிப்பட்ட தெரியுமா அப்படின்னா ராமனுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்றான் மாரீச்சன். ஆக சாஸ்திரங்களும் பிராட்டி உங்களுக்காக பிராட்டியுடைய சந்தோஷத்துக்காக எம்பெருமான் இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான். அபூர்வ நானாரத பாவ நிர்பர பிரபுத்தையா முக்த விதக்த லீலையா சுணானுவத் சிப்த பராதிகாலையா ரகசயந்தம் மகிஷ் மகாபுதம். ஆக இந்த ஜகத்தெல்லாம் எதுக்காக சிருஷ்டிப்படுறா அப்படின்னா பெரிய பிராட்டி உகப்புக்காக அதெல்லாம் ஆழ்வாரும் இன்புறும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்னு வரவிட. ஆக இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாம் இருக்கிறா அப்படின்னா இவளை சந்தோஷப்படுத்துறதுதான் இதெல்லாம் பண்ணலாம். அதனாலதான் இங்க உத்தரார்த்தத்தினால யாச பிரதிக்ஷணம் அபூர்வ ரசானுபந்தை இது அப்படின்னு சாய்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு பதப்பதார்த்தம் பார்க்கல, அது தெரிவிச்சுப்போம். யாவை
त्वयापि உததி மந்தன எத்தனை லப்யா யாவை எந்த ஜெகன்மாதாவான ஸ்ரீயானவன் துவயாபி தேவரீராலும் உதவி மந்தன கடலை கடைவது போன்ற எத்தனை லப்யா முயற்சிகள் அடையக்கூடியவனோ யா எந்த பிராட்டியார் அந்தர்ஹிதா இது மறைந்து விட்டான் என்றதால் ஜெகன் உண்மதன உலகை கலக்குவதற்கு உத்யதகாபு முயன்றவர் ஆனீரோ யாச எந்த மகிழ்ச்சியானவள் பிரதிக்ஷணம் கணந்தோறும் அபூர்வ புது புதிதாக ஏற்படுகிற ரசானுபந்தை சுவை தெரிவோடு கூடின பாவகி பலவித பாவபந்தங்களால் சதா ஏவ எப்பொழுதும் பவந்தன் தேவரீரை அபிநந்தியத்தை முகப்பிக்கின்றாரோ தாம் ஸ்ரீயம்ச அந்த பிராட்டியாரையும் பரிசரையும் தொண்டு கிடைவேன். ஆக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறவர்களுக்கே நான் கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்றேன். ஏன் பெருமாளுக்கு தனியா பண்ண அப்படின்னா எம்பெருமாளுடைய உகப்புக்கு காரணமாக இருப்பவளே பிராட்டி. அந்த பிராட்டியோட அதிக வியாபகம் கொண்டவன் எம்பெருமான். ரெண்டு பேருமே பிரிக்க முடியாது. அப்போ ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேருமே தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணி ஆனந்த அனுபவம் பண்றா. ஆக எந்த பிராட்டிக்கு அந்த பிராட்டியுடைய பெருமை எப்படி உனக்கு என்ன தெரியும்? அந்த பிராட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த லோகத்தையே அழிக்கிறேன்னு சொன்னானே ராமாவதாரத்துல. அப்படின்னா அந்த பிராட்டி கிட்ட எவ்வளவு ஈடுபாடு இருக்கும் அவனுக்கு பெருமாளுக்கு. அதெல்லாம் சொல்றேன். அதனால நான் இன்னும் சாதாரண ஒன்ன திருப்தி பண்றதுக்காக நான் உன் மனைவி இருக்கும்போது அவளை கைங்கரியமானு சொல்ல. நீயும் அவளும் எப்படி பரஸ்பரம் ஒரே பாவத்தோடு இருக்கணும்னா அவளுடைய பூர்வத்தை கண்டு நீ ஜெகத் சிருஷ்டி பண்ற. நீ ஜெகத் சிருஷ்டி மட்டும் அவள் சந்தோஷப்படுறா. நீ பண்ற காரியங்கள்லாம் பார்த்து அவள் சந்தோஷப்படுறா. அதனால உனக்கு க்ஷணந்தோறும் அவளுக்கு பெருமை ஆனந்தத்தை கொடுக்குறான் உனக்கு. அப்படிப்பட்ட பிராட்டி ஒரு காலம் பிரியாதவளான பிராட்டி இருக்கிற ஒன்னோடு அவ்வாறு உங்க ரெண்டு பேருமே தான் நான் கைங்கரியம் பண்றது ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பிராட்டியுடைய பெருமை சொல்லிட்டு வர. யாரை அடைவதே கடமை கலைஞா மதுரம் பண்ணான். இந்த அமுது வரத்துக்கும் ஐராவத வரத்துக்கும் இதுக்கெல்லாமா கடமை கலைஞா பிராட்டியை அடைகிறது தானே கலைஞா. அதுதானே பிரதான நோக்கு. அப்படி பிராட்டிய தொலைஞ்சு போன பிராட்டிய அடைவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டான். ஒரு நப்பின்னையானவள் அவள்கிட்ட அவள் சொல்ற காரியத்தை இது 7 காலையை அடங்கினாதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். சீதையானவள் இந்த வில்ல உடைச்சாதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். எவ்வளவு பரீட்சை வச்சா அவனை அடையிறது. அதுக்கெல்லாம் எவ்வளவு நீ இது மாதிரி நீ உனக்கு இஷ்டப்பட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் பாட்டுக்கு போறேன்னு போலாம் இல்லையா. அவன் சொல்ற வில்ல உடைச்சான், 7 காலையை அடங்கினான். இப்படியெல்லாம் இந்த வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை உத்தரணம் பண்ணான். எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எதுக்காக? அதனால இதெல்லாம் அப்படி பிராட்டி கிட்ட இவனுக்கு நவனவ பகுபோகங்கிறதுல அவளோட இருக்கிறதால இவனுக்கு பல அனுபவங்கள் ஏற்படுறது. ஒவ்வொரு பாவத்தையும் ரசிக்கிறான் அவன். எம்பெருமானுடைய செயல்களையும் அவன் ரசிக்கிறான். அந்யோன்யமாக இருக்கிற பத்தினிகள் என்ன பண்ணுவா அப்படின்னா ஆத்துக்காரப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்து அவ்வளோ ரசிப்பான். வெளியில சொல்லிக்க முடியாது, ஏன்னா ஆத்துல பெரியவா இருப்பா. இருந்தாலும் ஏகாந்தத்துல ஒருவேளை சொன்னாலும் சொல்லலாம். அதே மாதிரி ஆம்படியா நம்மளை கவனியில் இருக்கிற ஆத்துல பெரியவாள மாமியார் எப்படி ரட்சிக்கிறாள் கைங்கரியம் பண்றா. என்னுடைய அண்ணன் தம்பியாளர்கள்லாம் கூட இவ்வளவு இது பண்றாள், அதிகமா இருக்காளே, இவ்வளவு தான் நான் நிம்மதியா இருக்கேன் இந்த ஆத்துல அப்படின்னு அவளை பத்தி பெருமை சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், எனக்கு எந்த குறையும் வைக்காம என் ஆதாரம் என்ன பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு வித கஷ்டமும் இல்லை, இவ்வளவு பேர் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றேனே, அவருடைய சந்தோஷத்தினால பண்றேன் என்ன அப்படின்னு அதுல அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷத்தை பார்த்து நானும் இந்த கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா வந்தா சாப்பிட்டா போங்க சாப்பிட்டா போங்க இந்த மாதிரி படுத்துட்டு அதெல்லாம் இல்லாம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காளே. அப்படிப்பட்ட ஒத்த எண்ணத்தை உடையவள் போலதானே லோகத்தை சம்சாரம் இருக்கா போலதான் பிராமண பிராட்டி இருக்கா. அதனால அப்படிப்பட்ட பிராட்டி கைங்கரியம் பண்றோம்னு சொல்லிக்கிற. ஒரு
பிராட்டி அந்த மாவலி பிராட்டி, அதாவது செல்வங்கள் மொத்தத்தையும் மாவலி வச்சுட்டு இருந்தான். அவர்கிட்ட யாச்சிக்கிறதுக்காக போறானே, எதுக்காக போனான்? புருஷோத்தமன், லோகத்துக்கெல்லாம் ஜெகத் பிரபு அவன். அவன் போய் இவங்கிட்ட போய் மாவலிட்ட பண்ணிக்கிட்டானே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த பிராட்டி அடையிறதுக்காக தான் எல்லாம். ஆக இப்படி பிராட்டியுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தை சொல்லி யாச பிரதிக்ஷணம் அபூர்வ ரசானுபந்தை, இது பதம் ரொம்ப முக்கியம். பிராட்டிய பெருமாள் ஒவ்வொரு அணுவா ரசிக்கிறான். பிராட்டியும் அவனுக்கு ரசத்தை உண்டு பண்றான். ஆக எம்பெருமான உவப்பை கண்டு இவ்வளவு அவனுக்கு ரசத்தை உண்டு பண்றா. அவள் கொடுக்குற ரசத்தை இவனும் பருகிறான். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆக இதெல்லாம் அதனாலதான் இன்புரிமை விளையாட்டு உடையான், இன்புறும் விளையாட்டு. அவன் ஜெகத் சிருஷ்டி பண்றதுனால அவனுக்கு யார் சந்தோஷப்படுறா? பிராட்டி சந்தோஷப்படுறான். அந்த பிராட்டி சந்தோஷத்தை பார்த்து இவனும் சந்தோஷப்படுறான். அதுதான் நம்ம சம்பிரதாயத்திலேயே ஆலங்கார சாய்கிற அபூர்வத்து விஸ்மயம் விஸ்மயம் ஆதுதானாயா குணேன ரூபேன விலாசசி விசேஷத்தை சதாதய உச்சிதையா தவஷ்யா அப்படின்னு குணேன பிராட்டியுடைய குணத்தினாலும் சரி, ரூபேன அவளுடைய அழகினாலும் சரி, விலாச சேஷ்டிதைகி அவள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேஷ்டிதங்களையும் சதா தவைவ உச்சித்தையா தவஷ்யா உன்னுடைய உழைப்புக்காகவே இதெல்லாம் பிராட்டி பண்றாள் அப்படின்னு ஆழந்தாக சாதிச்சிருக்க. அதுதான் இங்க இதை பார்த்து அபிநந்தயதே அப்படின்னு சொல்லி, அபிநந்தயத்தேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உகப்பிக்கிறாள்னு அர்த்தம். யார? எம்பெருமான. ஆக பிரஜைகளுடைய க்ஷேமத்துக்காக எம்பெருமான் செய்யக்கூடிய ஜெகத் சிருஷ்டியாதி சகல விதமான சர்வவிதமான வியாபாரங்கள் இருக்கே, அது தமக்கும் உகப்பானபடியை தெரிவித்தபடி, அதனால பிராட்டிக்கும் உகப்பு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இதனால கௌச்ச சத ஏகசேஷி, ரெண்டு பேரா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரே சேஷி எங்களுக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால காமிச்சார். ரெண்டு பேரை, அதாவது பேர் ரெண்டு பேர், ஆனா சேஷின்னு வச்சே ஒத்துதான். ஏன்னா பிராட்டி அந்தர்கதம், பார்க்கறதுக்கு ரெண்டு பேர், பிராட்டி பெருமாளும் சேஷி, ஆனா ஏகசேஷி. ஏன்னா எல்லா விதத்திலையும் எம்பெருமானை விட்டு பிரிக்க முடியாது பிராட்டி, பிராட்டியை விட்டு எம்பெருமானை பிரிக்க முடியாது, தத்துவ விஷயத்திலையும் பிரிக்க முடியாது, இந்த ரூப குண ஔதாரிய செல்வங்கள் இதனாலையும் பிரிக்க முடியாது. ஆக இப்படி பிரிக்க முடியாததான விலட்சணமான ஏகசேஷித்துவமான திவ்ய தம்பதிகள் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை காமிச்சேன். அடுத்ததாக ரூபஸ்ய குணகணேர் விவேன தாம்னா பாவைர் உதார மௌதை மதுரை சதுரை சரித்ரை நித்யந்தமேவ சதிர்ஷியமீஸ்வரி त्वां चाञ्चित परिचरेय उदीर्ण भावः. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல புள்ளிசீல வயோவிருத்தான் புள்ளியாபிஜன லட்சணா ராகவோர்கதி வைதேகி சம்சே மதிதேக்ஷனா அப்படின்னு பிராட்டி
இடத்துல திருவடி சொல்றான். ஏன்னா ராவனை பத்தி சொல்லுன்னு சொல்றான். அப்போ சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்ற, அதாவது பெருமாளுக்கு ஏத்தவன் நீதான், உனக்கு ஏத்தவன் பெருமாள் அப்படின்றது சாதிக்கிற. ஆழ்வார் ஆஞ்சநேயர் பிரார்த்தித்தபடியே ஆழ்வானும் உமக்கு தகுந்த பெரிய பிராட்டியோடு கூட இருந்து உமக்கு பணிவிடை செய்ய வேண்டும்ல பிரார்த்திக்கிறார் இந்த 3 ஸ்லோகமாக. பிராட்டின் இப்ப பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணா எம்பெருமானுக்கு ஓப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பிராட்டி கைங்கரியம் பண்ணா எம்பெருமானுக்கு ஓப்பு தானே. அந்த ரீதியில பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணுறதுல பிரார்த்திக்கிறார். அது எதுக்கா அப்படின்னா எம்பெருமானுக்கு ஓப்புக்காக. அதான் உனக்கேற்கும் கோலமான பார்வை, உனக்கேற்கும் உனக்கு ஒத்தவளான நீ எந்த எதுல எல்லா விஷயத்திலும் எந்த விஷயத்துல துல்லிய சீல வயோ விடுத்தான் சீல நடத்தையினாலும் சரி, வயசுனாலும் சரி, சரித்திரம்னாலும் சரி, எல்லாத்தையும் சமமா உண்டு. அவன் ஜனக மகாராஜன்னா இது தசரத மகாராஜ், அவன் ஜனகராஜன் புத்திரினா இது தசரதனுடைய சரி. அவள் தான் அழகுன்னா நீ அழகு, அவள் நல்ல பண்புள்ள நீயும் நல்ல பண்பு, அவளுக்கு ஒரே வயசு உனக்கு சமமானது. இப்படி எல்லா லட்சணங்களா 2 பேரும் நல்லா பொருந்துக்கு. ராகுவோர் கதி வைதேகி அத்திரேக்ஷனா, அதான் அப்படி அழகிய கண்ணுடைய வைதேகியும் நீதான் அது ராமனுக்கு பொருத்தமானவள் அப்படின்னு சொல்லி சாகிறது. அந்த மாதிரி இங்க ரூபஸ்யா குணகணை தாம்னா भावैरुदार मधुरैः चतुरैः चरित्रैः नित्यं त्वयैव सदृशे क्षेमेश्वरीं त्वां साञ्चित परिहरेयम् उदीर्ण भावः. हे भगवन्, रूपस्य त्रिवेणी अழகாலும் குணகணைஹி திருக்கல்யாண குணங்களின் சேர்த்தியாலும் விபவேன அஷ்டாவதார சிறப்புகளினாலும் தாம்னா பேரொழியாலும் அல்லது இருப்பிடத்தாலும் உதார மதுரைகி வாரி வழங்குவதால் இனிமையான பாவைகி எண்ணங்களாலும் சதுரைகி தகுந்த மாதிரியாக சரித்திரைகி நடந்து கொள்வதாலும் நிச்சயம் எப்பொழுதும் தவையேவ தேவரி ஒருவருக்கே சதுர்த்தியில் ஏற்றவளும் ஈஸ்வரி எல்லாவற்றுக்கும் தலைவியுமான தாம் வேதாவே பிரசித்தமான ஸ்ரீயம் பெரிய பிராட்டியாரையும் துவாம்ச தேவரையும் அஞ்சிதா நாத்தார் உயர்வாக எண்ணக்கூடிய அடியேன் உதீர்ண பாவகா தொண்டு கூட உறுதியான எண்ணமுடையவனாய் பரிச்சரியம் வழிபட அறிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதபதார்த்தம். இதனுடைய விளக்கங்கள்லாம் நாளைக்கு அனுபவிப்போம். कवितार्के सिंहाय कल्याण श्रीमते वेंकटेशाय वेदांतोरे नमः. श्रीमते श्री वेदांतदेशीन्द्र महादेशिकाय नमः. श्रीमते वेदांत भागवतवास्य श्री नारायणाय महादेशिकाय नमः. श्रीमते श्री लक्ष्मी सुमदेव पादुकादेव श्री नारायण महादेशिकाय नमः. श्रीमते वास्य श्री कृष्णवाय महादेशिकाय नमः. श्रीमते श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः. நேற்று 2 நாள் பெங்களூர்ல அது சங்கோஷி ரொம்ப நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் மனுஷாக வர போகிறதில்லை. இருந்தாலும் நாளைக்கு வழக்கமாக நாளிலேருந்து ஆரம்பிச்சான் மங்களாணி போகிறது.